உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆனி மாதம். இன்றைய நாளிலே உங்களோடு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றும் பற்பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கு எனது பெருநன்றிகள். தொடர்ந்து நாங்கள் செய்திகளோடு இணைந்து கொள்ளலாம். சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியிருக்கிறார் சுரேஷ் சாலே. உதயகாம் என்பல அறிவிப்பு என்றொரு செய்தியை பார்க்கலாம். தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் சாலை தனக்கு இழைக்கப்படும் மனிதாபிமானமற்ற சித்திரவதைகள் காரணமாக உணவு உண்ண மறுத்து சாகும் வரை உண்ணாவிரதத்தை தொடங்கியுள்ளார் என பிவித்ர ஹெல உரிமைய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகாம் என்பல தெரிவித்திருக்கிறார். சுரேஷ் சாலை தண்ணீர் மற்றும் மருந்து கூட அருந்த மறுத்து விட்டார் என்றும், நேற்று காலை அவரை சந்திக்க குற்றப்புலனாய்வு துறைக்கு சென்று அவரது சகோதரர் மற்றும் மகனுக்கு இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகாம் என்பல நேற்று காலை அவரது சகோதரரும் மகனும் சுரேஷ் சாலையை பார்க்க சிஐடிக்கு சென்றனர். அப்போது அவர் மிகவும் மோசமான நிலையில் இருந்தார் என்றும், நேற்றிரவு அவருக்கு இரவு உணவாக ஒரு கரண்டி சோறும் குழம்பும் மட்டுமே வழங்கப்பட்டது. தரையில் ஒரு செய்தித்தாள் விரிக்கப்பட்டு அதன் மீது ஒரு கரண்டி சோறும் குழம்பும் வைக்கப்பட்டிருந்தது. செய்தித்தாள் முழுவதும் உணவு நினைந்திருந்தது. அவர் அந்த உணவை எடுக்க சென்றபோது செய்தித்தாள் கிழிந்து உணவு தரையில் விழுந்தது. பின்னர் அவர் தரையில் கிடந்த உணவை உண்ண வேண்டியிருந்தது. இதனால் அவர் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். அவர் இரவு உணவை உண்ண மறுத்தது மட்டுமல்லாமல் சிஐடியால் அழைக்கப்படும் மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தையை கண்டித்து நேற்றிரவு முதல் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கவும் முடிவு செய்துள்ளார் என்று அந்த முன்னாள் எம்பி மேலும் கூறியிருக்கின்றார். நாங்கள் எதை செய்கின்றோமோ அதே தான் நமக்கு திருப்பி கிடைக்கும் என்றொரு இயற்கையின் நியதி இருக்கின்றது. அதற்காக நான் சுரேஷ் சாலை அப்படி செயற்பட்டார் அல்லது செய்தார் என்று சொல்ல வரவில்லை. ஏதோ ஒரு இயற்கையின் தண்டனையாக அது அவரை சென்றடைகிறது என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இனி வரும் காலங்களில் அவர் தனது உண்ணாவிரதத்தை கடைபிடிப்பாரா அல்லது கைவிடுவாரா இல்லது ஒரு அரசியலுக்காக இதுவா என்றது தொடர்பிலே இனி தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ந்து பார்த்தால் கடந்த காலத்திலே அந்த மானிப்பாயிலே சுவிஸிலிருந்து வந்த முதியவர் ஒருவரை முகமூடியுடன் சென்று கொலை செய்து அங்கே இருந்த பணம் நகைகளை களவாடியது தொடர்பிலே சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அறிய கிடைத்திருக்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதிக்கு வருகை தந்த முதியவரை கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அவரது வீட்டில் படுகொலை செய்யப்பட்டது. அவரின் நகை மற்றும் பணம் களவாடப்பட்டிருந்தது. குறித்த கொலையை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்று, அதாவது 6ஆம் திகதி, ஜூன் மாதம் 6ஆம் திகதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது யாழ்ப்பாணத்தின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே மானிப்பாய் காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் தெல்லிப்பளை மற்றும் சண்டிலிப்பாய் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அவர்களிடமிருந்து சில சான்று பொருட்களும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது பலரும் நினைத்து விடுகிறார்கள், தாங்கள் குறுக்கு வழியில் சென்று உழைத்து தாங்கள் முன்னேறி விடலாம் என்று. உண்மையில் குற்றச்செயல் என்பதற்கான தண்டனையை என்று ஒரு நாள் நாங்கள் அனுபவித்தே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது பீகாரில் கூட அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னர் செய்த தவறுக்காக இப்பொழுது ஒரு முதியவர் தண்டனை அனுபவித்திருக்கிறார். அவருடைய நடு வயதிலே செய்யப்பட்ட அந்த குற்றத்திற்காக 85 வயதுக்கு அப்பால் அவருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 வருடங்கள்
தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நிலையில் அவரின் முதுமையை கருத்தில் கொண்டு 3 வருடங்கள் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தாமதமான தீர்ப்பென்று பலரும் கருதி வருகிறார்கள். உண்மையில் அவரை 2 காவலாளிகள் கையில் பிடித்தே இந்த சிறைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். ஒரு தாமதமான தீர்ப்பால் இவ்வளவு காலம் அவர்களுடைய இந்த நிலைமை ஈடுபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் ஊந்து செல்கும் அந்த நிலையிலே அவர் சிறையிலே அந்த காலங்களை கழிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போன்றுதான் இங்கும் நாங்கள் தவறுகளை செய்துவிட்டு அந்த பணத்திலே ஏதோ ஒரு நாங்கள் நல்ல நிலைக்கு வந்து விடலாம் என்று கொல்லப்பட்டது ஒரு உயிர். அந்த உயிர் என்பது அது அவர்கள் வாழ்கின்ற காலம் வரை இயற்கை அவர்களை வைத்துக்கொள்ளும். ஆனாலும் இந்த இவ்வாறான நடவடிக்கைகள் தங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பது தொடர்பிலே அவர்கள் சிந்திப்பது கிடையாது. உண்மை என்றும் உறங்குவதில்லை, அது என்றோ ஒரு நாள் வெளிப்படத்தான் செய்கிறது. எனவே இவ்வாறான தவறுகளில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவ்வாறான தவறுகளை இழைத்து தங்களுடைய வாழ்க்கையை வீணாக சிறைகளிலே கழிக்காமல் நேர்வழியான வழிகளில் சென்று உழைத்து சிறப்பாக வாழ்வதே நன்று. மேலும் பார்த்தால் இந்த அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சங்கீத்தை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தாயக கலைஞர் சங்கீத்தின் விடுதலையை வலியுறுத்தியும் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா என்ற கேள்வியை எழுப்பியும் கிளிநொச்சியில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று உணர்வு பூர்வமாக நடைபெற்றிருக்கின்றது. கிளிநொச்சி பழைய கச்சேரிக்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், மதகுருமார்கள், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகள்: பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி மனித உரிமைகளை பறிக்கும் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். அராஜக கைதுகளை நிறுத்த வேண்டும். இச்சட்டத்தை பயன்படுத்தி தமிழ் இளைஞர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் அரசு பயங்கரவாத கைதுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். கலைஞன் சங்கீத்தை விடுதலை செய்ய வேண்டும். அரசியல் பழி வாங்கல்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ள இளம் கலைஞர் சங்கீதனை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் ஏந்தியவாறு நீதி கோஷங்களை தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தினர் என்ற அந்த செய்தியையும் பார்க்க கிடைத்திருக்கிறது. உண்மையே பயங்கரவாத தடை சட்டம் அதிலே கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, இப்பொழுதும் நடக்கின்றது. இதே நேரத்திலே சுரேஷ் சாலே கூட அந்த சட்டத்தின் கீழே தான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு தொடர்ந்து சங்கீத்தை விடுவிக்க கோரி தொடர் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையில் இது தொடர்பிலே ஒரு சிங்கள யுவதி கூட முகநூல் பக்கத்திலே இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அனுராத புறத்திலே புனிதமான அனுராதபுர மண்ணிலே சிறுமியை வன்கொடுமை செய்த 70 வயது மதிக்கத்தக்க ஒருவரை விடுவித்து விட்டு தனது இஷ்டத்துக்காக, தனது விருப்பத்துக்காக வரிகளை அமைத்து பாடலை பாடிய ஒருவரை ஏன் அரசாங்கம் இவ்வாறு கைது செய்ய வேண்டும் என்று ஒரு சிங்கள யுவதி கூட முகநூலாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். உண்மையில் ஒவ்வொருவரின் ஆதங்கமும் அப்படித்தான் இருக்கிறது. அதற்கு அந்தந்த பதவிகளில் இருப்பவர்கள் தான் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து உண்மையில் உலகையே சோகமாக்கிய ஒரு செய்தியை பார்க்கலாம். உலகையே சோகமாக்கிய ஹஜ் கொண்டாட சென்ற 49 பேர் ஒரு துளி நீரின்றி உயிர் பிரிந்திருக்கின்றார்கள். பூமிப்பந்தின் மிக கொடூரமான நரகமாக கருதப்படும் சஹாரா பாலைவனத்தின் மடியில் ஒரு சொட்டு தண்ணீரின்றி 49 மனித உயிர்கள் துடிதுடித்து பிரிந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் உலுக்கியுள்ளது. அவர்கள் யார், எங்கு சென்றார்கள், எப்படி இந்த கோர மரணம் நிகழ்ந்தது? இந்த துயர சம்பவத்தில் மடிந்து போன 49 பேரும் நையார் நாட்டை சேர்ந்தவர்கள், சாதாரண குடிமக்கள். இவர்கள் மாலி நாட்டிலுள்ள தால்காண்டேக் நகரிலிருந்து தங்களது சொந்த நாடான நையருக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்களின் புனித விழாவான ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக இந்த மாலி நாட்டிற்கு சென்றிருந்தார்கள்.
தங்களது குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் பண்டிகை காலத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு மீண்டும் தங்களின் சொந்த ஊருக்கு திரும்பிய போதுதான் ஜூன் மாதத்தின் சுட்டெரிக்கும் கோடை காலத்தில் இந்த மரண பயணம் அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சியோடு திரும்பிய அந்த பயணிகளின் லாரி துரதிர்ஷ்டவசமாக சஹாரா பாலைவனத்தின் நடுவே நயர் மற்றும் அல்ஜீரியா எல்லைக்கு அருகில் உள்ள அசாமாகா என்ற எல்லை சோதனை சாவடிக்கு மேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் திடீரென பழுதடைந்து நின்றுவிட்டது. ஓட்டுநர், அவரது உதவியாளர்கள் மற்றும் பயணிகள் என அனைவரும் சேர்ந்து பல நாட்களாக அந்த வாகனத்தை சரி செய்ய போராடினார்கள். ஆனால் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. சஹாராவின் கொளுத்தும் வெயிலில் அவர்கள் வைத்திருந்த கொஞ்ச நஞ்ச தண்ணீரும் சில நாட்களிலேயே தீர்ந்துவிட்டது. உதவி கூறவோ தப்பிக்கவோ வழியில்லாத அந்த எல்லையற்ற மணல் பரப்பில் சுற்றியும் 50 டிகிரிக்கும் அதிகமான வெப்பம் அவர்களை வாட்டி வதைத்திருக்கிறது. குடிக்க ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் தொண்டை வறண்டு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியிருக்கிறது. கொளுத்தும் சூரியனிடமிருந்து தப்பிக்க அந்த பழுதடைந்த லாரியின் அடியிலும் அதை சுற்றியுள்ள மணல் பரப்பிலும் தஞ்சமடைந்த மக்கள் அங்கேயே தாகத்தால் துடிதுடித்து தங்களின் கடைசி மூச்சை விட்டிருக்கின்றார்கள். இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது உதவி பெற்றுவிட வேண்டும் என்று துணிந்த 2 ஆண்கள் கொதிக்கும் மணலில் தாகத்தோடு 50 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்றனர். அவர்கள் எப்படியோ ஒரு நீர்நிலையை கண்டறிந்து தாகம் தணித்து பின்னர் அசாமாகா நகரை அடைந்து அதிகாரிகளிடம் கதறினர். ஆனால் மீட்புக் குழுவினர் அந்த இடத்திற்கு சென்றபோது அங்கே எஞ்சியிருந்த வரும் பிணக்குவியல்கள் மட்டுமே லாரியின் அடியில் அசைவற்று கிடந்தன. டஜன் கணக்கான உடல்களையும் சிதறி கிடந்த அவர்களின் ஆடைகளையும் கண்டு மீட்பு குழுவினர் உறைந்து போயினர். இறுதியாக அந்த 49 மனிதர்களின் உடல்களும் பாலைவன மணலிலேயே பிரமாண்டமான கூட்டு பிரேத குழிகளில் கண்ணீரோடு புதைக்கப்பட்டன. சொந்த ஊரில் தங்களை காண காத்திருந்த குடும்பத்தினரின் முகத்தை பார்க்கும் முன்னரே சஹாராவின் சுடும் மணல் அந்த 49 பேரின் உயிரை எடுத்துவிட்டது. இது ஒரு உலகத்திலே மறக்க முடியாத, நினைக்க முடியாத ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. நீரின்றி உலகில்லை என்று நாங்கள் சொல்கின்றோம். நீர் இல்லாமலே இந்த மனித உயிர்கள் அழிந்து போயிருக்கிறது. எனவே நீர் கொடுப்பதை ஒரு புண்ணியமாக நினைப்போம். ஆனால் அவர்கள் இருந்த இடத்தில் கிடைக்காமல் போனதுதான் அரிதிலும் அரிதாகிவிட்ட இந்த நீர் நிலைகள் இறை அருளோடு எங்கும் பெருக வேண்டும். அதற்காக நாங்கள் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். நல்லது அன்பு சொந்தங்களே, இடிமுழக்கம் சேனலோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் என்றும் சக்திவேல். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.